பூவாலி நிகழ்ச்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். பூவாலி நிகழ்ச்சியில் வீடுகளிலும் மாடி தோட்டங்களிலும் அதிகமான செடிகள் வளர்த்து பயன்பெற்றுட்டு வரீங்க. இதன் கூடவே ஒரு மூலிகை செடியும் வளர்த்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பூவாலி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய வளரியல்களை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அப்படி நாம் பார்க்கக்கூடிய பல விதமான மூலிகைகள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் வந்து கல்முளையான். இந்த கல்முளையானில் வந்து ரெண்டு விதமான கல்முளையான் இருக்குது. ஒன்று சாதா கல்முளையான், இன்னொன்று வந்து எருமை கல்முளையான். இது வந்து கிராமங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா கலையாம்புளையான் அப்படின்ற ஒரு பேர்களோடு அழைச்சிட்ருப்பாங்க. இதை மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் முதற்கொண்டு இதை கலையாம்புளையானை பறித்து அதை சாப்பிட்டு அந்த வெறுப்புத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு தாவரமாக தான் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகைத்தன்மையை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஒரு கள்ளிச்செடி இனமான ஒரு மூலிகை. அதனால தான் இது வந்து கள்ளிமுளையான் அப்படின்ற ஒரு பெயர்களும் இதற்கு வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா கல்முளையான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு அடி அரை அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மைப்பட்டது. இந்த கல்முளையான் வந்து இது படர்ந்து வரக்கூடிய ஒரு தாவரம், படர்ந்து வளரும். இது வந்து பார்த்தா சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த சின்ன குழந்தைங்களுடைய கைவிரல் கணத்தில் தான் இந்த கல்முளையான் இருக்கும். இதே எருமை கல்முளையான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பெரியவங்களுடைய கைவிரல் மாதிரியான கணத்தோடு இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5லேருந்து 2 அடி வரைக்கும் வளரக்கூடிய தாவரம். இது வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் புதர்களில் தான் அதிகமாக வளரும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு நிழல் தாவரம். இது வந்து ஒரு நிழலில் தான் அதிகமாக வளரக்கூடிய தன்மை பெற்றது. இது வந்து அந்த புதர்கள்லேருந்து பறித்து அதை எடுத்து சாப்பிட்டு தான் நம்ம மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதை வீட்டில் நகரத்தில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வீட்டில் வளர்த்துக்கிட்டு அதனுடைய பயன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த நிகழ்ச்சியில் இந்த கல்முளையானை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கல்முளையானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதா கல்முளையான் வந்து புளிப்பு சுவை உடையது. இதை பிரித்து சாப்பிட்டோம்னா அதனுடைய புளிப்பு சுவை நம்மளுடைய பசி தீபனத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது. அது மட்டும் இல்லைங்க, இதை துவையலாக செஞ்சு நம்ம இப்போ கிராமத்துங்களில் சாப்பிடுவாங்க. அப்படி துவையலாக செஞ்சு சாப்பிட்டோன்னா வாத சம்பந்தமான நோய்களை அதிகமாக குணப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றது. இது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, வீட்டை குறைச்சி குளிர்ச்சி அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் பித்த சம்பந்தமான வியாதிகளையும் இது குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது. எருமை கல்முளையான் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் கசப்பு சுவையோடு இருக்கும். அதை சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட்டை உணர அது வந்து நாக்கில் இருக்கக்கூடிய உமிழ்நீரில் இனிப்பு சுவையை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இந்த எருமை கல்முளையானை சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த குண்டாக இருக்காங்க பார்த்திங்களா, அந்த குண்டாக இருக்கக்கூடியவங்கள்லாம் உடலை வந்து மெலிதாக்கக்கூடிய தன்மை பெற்றது. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை வியாதின்னு இன்றைக்கி வந்து அதிகமாக நம்ம வந்து பயந்துட்டுருக்கோம். அப்படி சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் இந்த எருமை கல்முளையான் ரெண்டுத்தையுமே வந்து பிரித்து தினமும் சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுடைய அந்த நீரிழிவு நோய் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஒரு பெரிய சஞ்சீவியான ஒரு மூலிகைங்க இந்த கல்முளையானும் எருமை கல்முளையானும். இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா மூளை வியாதி இருக்கு இல்லையா, அந்த மூளை வியாதியை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கல்முளையானுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய அத்தி உஷ்ணம் அது முதற்கொண்டு நம்மளுடைய ஜீரண சுரப்பிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் இருக்கு இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. அதனால தான் சீக்கிரமாக பசி அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றலும் உண்டு. களைப்புகள் அதிகமாக இருக்காது. உடலில் நல்ல எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்ற இந்த அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையுடைய தன்மைகள் வந்து பார்த்திங்கனாக்கா வளரியல்பு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன முள் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு செடி. அந்த முள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரஃப்பாலாம் இருக்காது, மிருதுவான முட்கள் தான் அதில் இருக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பூ பார்த்திங்கனாக்கா ஒரு நட்சத்திரம் இருக்குங்க இல்லையா, அந்த நட்சத்திரம் மாதிரி பூக்கக்கூடிய தன்மை பெற்றது. அந்த பூவில் வந்து ஒரு காப்பி கலர் மெரூன் கலரில் சேர்ந்த மாதிரி ஒரு கலரோட தோற்றத்தோடு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எருக்கஞ்செடியோட மொக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த மொக்கு மாதிரியே இதுலேயும் அந்த சேம் மொக்கை இது வந்து புஷ்பித்து இருக்கும். இந்த செடியை பறித்து சாப்பிட்டுட்டு
அதனுடைய பலனை நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர் தோட்டம் தான். இது வந்து நீங்கள் வீட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செடி எங்கன்னா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கனாலோ இல்லை வேணால் கிடச்சிதுனாலோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பேக்கெட் இருக்குல்ல, பாலித்தீன் பேக்கெட் இல்லையா, அதில் நட்டு வச்சு நீங்கள் வீட்டில் வச்சுன்னா ஒரு அழகு செடி மாதிரி இருக்கும். ஒரு கல் இனமே வந்து சின்னதாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இதை வீட்டில் நீங்கள் நல்லா வளர்த்து எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக ஒரு வளரக்கூடிய செடி இது. அது மட்டும் இல்லை, இதோட மருத்துவ இயல்பும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து வீட்டில் வளர்த்து பெரும்பாலும் இது வந்து வேர் தாவரம் தான், வேரில் தான் வளரக்கூடிய தரமாக மாடிகளில் நீங்கள் பெரும்பாலும் வச்சு வளர்த்து அதனுடைய பயனை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அற்புதமான மூலிகையான கல்முளையான எருமை கல்முளையான பற்றி பார்த்தோம். வேறொரு நாள் நம்ம வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.